தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் மிக முக்கிய பாயிண்ட்ஸை முன்வைத்திருக்கிறார். கர்நாடகா தமிழ்நாடு இடையே இன்டர்ஸ்டேட் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநிலங்களுக்கு வரி விதிக்கும் சுதந்திரம் வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நியாயமான நிதி பகிர்வை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் சொல்லியிருக்கார். இன்னும் பல முக்கியமான பாயிண்ட்ஸை முன்வைத்திருக்கார். பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார். சார், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போல பகைமை பாராட்டாமல் மாநிலத்தின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை தலையாய நோக்கமாக கொண்டு தமிழக முதல்வர் விஜய் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து தென் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தியிருப்பதே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. அந்த கூட்டத்திற்கு திரு விஜய் அவர்கள் வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சில மாநிலங்களிலே நடந்து கொள்வதை போல அல்லாமல், வடக்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர்களைப் போல அல்லாமல் அதில் பங்கேற்று தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை முன்வைத்திருப்பதும் பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சருடன் இரவு விருந்தின் போது உரையாடக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகளை மத்திய உள்துறை அமைச்சர் பாரத பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அவரிடம் வலியுறுத்தி என்பது வரவேற்கக்கூடிய போக்கு. தொடர்ந்து இதே அணுகுமுறையை தமிழக அரசு கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. ரமேஷ் சார், இப்போ ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய வலியுறுத்தல்களை, கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஒரு சில கோரிக்கைகள் 2 மாநிலங்களுக்கு முரணாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்நாடக முதலமைச்சர் வந்து நாங்கள் மேகதாது அணை கட்டணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழகம் வந்து அது வேண்டான்னு சொல்லலாம். இறுதியாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும், என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கப்படும்? இல்ல, நிச்சயமாக கர்நாடக அரசு தன்னுடைய மாநில மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய போக்கைத்தான் தொடர்ந்து மாறி மாறி இருந்து வந்து கொண்டிருக்கிற அரசுகள் காட்டியிருக்கின்றன. தமிழகம் வந்து கீழ்ப்படுகை மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் இருந்தாலும் கூட அந்த கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய நலன்கள், உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பது ஏற்கனவே தீர்ப்புகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நாம் காவிரி இறுதி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை உத்தரவை மதிக்க தவறுமானால், கர்நாடக அரசு மதிக்க தவறுமானால் நாம் ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற வேண்டியிருக்கிறது. அண்மையிலே கூட கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டிப்புடன் சில கருத்துக்களை எடுத்து கோரியிருக்கிறது. ஆகவே பேச்சுவார்த்தை நடத்தி பலனில்லாத நிலையில்தான் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டிய சூழலை உருவானது. இத்தகைய பிரச்சனைகள் அவ்வப்போது எழத்தான் செய்யும். அந்த மாநிலம் தன்னுடைய தண்ணீர் தேவைகளை அபிவிருத்தி செய்து கொண்டே போகிறது. இருக்கிற சோர்ஸை இன்னும் தனக்கு அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. அப்போதுதான் இத்தகைய சிக்கல்கள் எழுகின்றன. சரி, இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு நிறைய நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இது போன்ற மாநாடுகள் எந்த அளவிற்கு கை கொடுத்திருக்கிறது? மத்திய அரசு தன்னுடைய துறை செயலாளர்கள் மூலம் குழு அமைத்து சில பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய நீர்ப்பாசன அதிகாரி, நம்முடைய மாநிலத்தினுடைய நீர்ப்பாசன அதிகாரி, மத்திய அரசு தன்னுடைய குழுவின் மூலம் சில யோசனைகளை இந்த 2 மாநில உயர் அதிகாரிகளிடமும் முன்வைக்கலாம். அவற்றின் மூலம் தீர்வு காண முற்படலாம். இதையெல்லாம் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அவையெல்லாம் செயல்படுத்த முடியாத நிலைகள் தோன்றுகிற போதுதான் நீதிமன்றத்தை நாடுகிற நிலை அரசாங்கங்களுக்கு ஏற்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி ரமேஷ் சார். தென் தமிழகத்தில் தலைசிறந்த பொறியியல் கல்லூரி அருள் தரும் VPMM இன்ஜினியரிங் கல்லூரி அண்ட் டெக்னாலஜி. தரமான படிப்பு, உடனடி வேலை வாய்ப்பு. அட்மிஷன்ஸ் ஓபன்.